100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்? மிக மிக முக்கியமாக உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு, ஜாதக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும், உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் தெள்ள தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ராசி மண்டலத்தை காலபுருஷன் எனும் உருவமாக கொள்வாங்க. அதில் மேஷம் ராசி கபாலம் அப்படின்றத குறிக்கும். உங்களுடைய ரிஷபம் ராசி முகத்தை குறிக்கக்கூடிய ராசி. சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தான் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு அதிபதியாக வருவார். உங்களுடைய ராசி சிறப்பான ராசி. முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை நிச்சயம் தருவார். புத்தக வாசிப்பு அப்படின்றது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும். உங்களை எதிர்த்து போரிடுவது ரொம்ப ரொம்ப கடினம். அதாவது உங்களை யாராவது எதிர்த்து போரிட வந்தால் அது வாய்ப்போராகவும் இருக்கலாம், மற்ற போராகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த போரில் வெற்றி பெறுவது நீங்கள் தான். உங்களை எதிர்ப்பவர்கள் தான் தோற்று போவாங்க. அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு. எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவான ஒரு ஆள் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு ஒரு உதாரண புருஷராக திகழ்வீங்க. இவன் சொன்னால் சரியாக இருக்குண்டா, இவனை பார்த்து முன்னேறணுண்டா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து தான் மற்றவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்சம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். பொது காரியங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். அதே போல் எந்த ஒரு பொது விஷயத்துலையும் வந்தோம் போனோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீங்க. எந்த விஷயத்துலையும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவது தான் சிறந்த முன்னேற்றம் அப்படின்றத கொள்கையாகவே கொண்டிருப்பீங்க. அதாவது நாம் மட்டும்தான் முன்னேறணும், அடுத்தவன் முன்னேறவே கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாம் ஒருபோதும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வந்ததே கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்தில் புதன் பகவான் வருகின்றார். அதனால் எதையும் சூட்சுமமாக புரிய வைப்பதில் சாமர்த்தியசாலி நீங்கள். உங்களின் எண்ணத்தை முக குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்திடுவீங்க. பேசி தான் தெரிய வைக்கணும்னு இல்லை, நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிய வச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலிகள் நீங்கள். அதே போன்று மற்றவர்களை கணிப்பதிலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கில்லாடி அப்படின்றதையும் இங்கே சொல்லியே ஆகணும். பால்யகால நண்பர்கள் உங்களுடைய தொழிலையும் வாழ்க்கையிலையும் கூட்டாக பயணிக்க வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது பழைய விஷயங்களை அசைபோடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து எந்த ஒரு விஷயத்தையும் முடித்து காட்டுவீங்க. சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீங்க. எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் இருக்கும். ஆனால் நீங்களோ அதை தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருப்பீங்க. அவருக்கு ஒன்று அப்படின்னா துடித்து போயிடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய
சிம்மம் ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனைப் போல உற்றார் உறவினர் எல்லோரையும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் நேசிப்பீங்க. அவங்கள அனுசரித்து போவீங்க. உங்களுக்கு பகைவர்கள் இருக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் விடமாட்டீங்க. அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுடவும் முடியாது. காரணம், உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளாரவே இருக்கிறான். ஆமாம், உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. உங்களுடைய பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும். அதை உணர்ந்து சாமர்த்தியமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். பேசும்போதும் செயல்படும் போதும் கனிவோடவும் அதீத கவனத்தோடவும் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். அதே மாதிரி குரு பகவான் உச்சம் பெறும்போது நீங்கள் பெரிய அளவில் சாதனை படைப்பீங்க. இயற்கையான சூழலில் நன்றாக உறங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையில் அதீத திறமையோடு திகழ்வீங்க. அதே நேரத்தில் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதமும் உங்களுடைய துணை செய்வாங்க. அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அவர் எதை செய்தாலும் உங்களுடைய நன்மைக்காகவே இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பவர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும். 40 வயதுக்கு மேலே வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் நிச்சயம் நிகழும். குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 100ல் 80% ரிஷபம் ராசிக்காரர்கள், 80%க்கு மேல் இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 40 வயதுக்கு மேலே தான் சிறப்பான ஒரு வாழ்க்கையையே வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் கலைகளின் அதிபதி அப்படின்றதுனால நகை, ஜவுளி, கணினி, சொகுசு வாகனங்கள் இதையெல்லாம் தாராளமாக ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அருள்வார். ரிஷப ராசி நிலத்தினுடைய ராசி. அதனால் நீங்கள் பொறுமையில் பூமாதேவியையும் மிஞ்சிடுவீங்க. ஒரு சிலர் எதற்கும் அலட்டி கொள்ளாமல் பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி கூட இருப்பீங்க. ரொம்ப அழுத்தக்காரர்கள் என்று கூட உங்களை சொல்லலாம். மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க. உலக இன்பங்களில் விருப்பமுடையவர்களாக இருப்பீங்க. உணவு, உடை, தூக்கம், ஓய்வு ஆகியவற்றிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யதார்த்தவாதிகள் என்று கூட சொல்லலாம். லட்சியவாதிகள் கிடையாது. தியாகம், விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் உங்ககிட்ட நிச்சயம் பெருசாக இருக்காது, கொஞ்சமாகத்தான் இருக்கும். நாக்குக்கு அடிமை நீங்கள், சுவைக்கு அடிமையானவர், சுகத்துக்கு அடிமையானவர், அன்பானவர்கள், அன்பை அதிக அளவில் வெளிப்படுத்த தெரியாதவர்கள் என்று கூட உங்களை சொல்லலாம். நீங்கள் ஒரு குடும்ப விரும்பிகள். குடும்பத்திற்காக எதையும் செய்ய துணிவீங்க. ரிஷபம் அப்படின்னாலே காளை, அதிலையும் கௌரவம் மிக்க காளை நீங்கள். அதுதான் கோவில் காளை. ஜல்லிக்கட்டில் கூட யாரும் பிடிக்க மாட்டாங்க. அதாவது தொட்டு கும்பிட்டு வழிபாடு மட்டும்தான் பண்ணுவாங்க. ரிஷபராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் ஈர்க்கக்கூடிய வசிய சக்தி உண்டு. அதாவது ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களையும், பெண்களாக இருந்தால் ஆண்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் அதிக அளவிலான திறமையை பெற்றிருப்பீங்க எல்லா விஷயத்துலையும். சுக்கிரன் அப்படின்றது குரு பகவானுக்கு அடுத்தபடி முழு சுபராக இருப்பதால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பிறருக்கு தீங்கி நினைக்காத நல்லவர்களாக இருப்பது தான் வழக்கம். ஆனால் சற்று சுயநலம் அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள்லையும் பெருசாக ஈடுபட மாட்டீங்க. விருப்பம் இருக்கும், பெருசாக ஈடுபட மாட்டீங்க. நடுத்தர உயரமும் நல்ல ஆகிருதியான உடலும் அமைதியான சுபாவமும் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ட்டு இருப்பவர்கள் நீங்கள். தான் உண்டு தான் வீடு உண்டு அப்படின்ட்டு அப்படி தான் போவீங்க. அடுத்தவருடைய வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டீங்க. நீங்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் தன் காரியத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாக இருப்பீங்க. அரசியலில் இருந்தாலும் தன்னுடைய குடும்ப மேன்மைக்காகவே அதிக முக்கியத்துவம் தருவீங்க. தன் மனைவி, தன் மக்கள் ஆகியோர்
நல்லது கெட்டது என எது செய்தாலும் அவர்களை உயிராக நேசிப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். ஆனால் அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். அதிகார போதை மிக்கவர் நீங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பெண்கள் விஷயத்தில் ரிஷப ராசிக்கார ஆண்கள் தாராளமாக செலவு செய்பவர்களாக நிச்சயம் இருப்பீங்க. உங்களுடைய மனதில் ஒரு பெண்ணை நினைத்துட்டீங்க அப்படின்னா தினந்தோறும் உயர்ந்த பரிசுகளை அனுப்பி அப்பெண்ணை தானாகவே தன்னை தேடி வர வைப்பீங்க. முழுவதுமாக மனதை கொள்ளை கொள்வீங்க. அது நடக்காத போது சற்று மூர்க்கத்தனமாகவும் மாறுவீங்க. தன்னை போல தகுதியானவரை அவள் ஏற்றுக்கொள்ள மறந்துவிட்டாளே என்ற ஆதங்கத்தினால உண்டாகும் கோபம்தானே அது தவிர பழி வாங்குகிற எண்ணமெல்லாம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்காது. தெளிவாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா விலகி வந்துடுவீங்க. சற்று கோபம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் போனால் போகட்டும் அப்படின்ட்டு வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட குணநலம் கொண்டவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள். பொதுவாகவே ரிஷப ராசிக்காரர்கள் பழைய பொருட்களை வாங்க மாட்டீங்க. ஆனால் பெண்கள் விஷயத்தில் அப்படி கிடையாது. இருந்தாலும் அடுத்தவர்களுடைய மனைவி, அடுத்தவர்களுடைய மகள் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த எல்லையோடு பழகுவது மட்டும்தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி போகும். கொஞ்சம் கட்டுப்படுத்த பழகி கொள்ளுங்க. பின் விளைவுகளுக்கு நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க. எதற்கும் அலட்டி கொள்ளாமல் போனது போகட்டும், வந்தது வரட்டும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருப்பீங்க. படையே எதிர்த்து வந்தாலும் அதுவே உங்களுடைய உறுதி கண்டு பின்வாங்கிடும். கவர்ந்த பெண்ணை, அதாவது உங்களுக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டது அப்படின்னா, இல்லை திருமணமே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பெண்ணை ராஜகுமாரி போல பார்த்து கொள்வதில் சிறந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தான். உங்களை போன்று மற்ற ராசிக்காரர்கள் இருக்க முடியாது. இந்த விஷயத்தில் அறிவாற்றலை கண்டு மனதுக்குள்ளார ரசிப்பீங்க. அதாவது உங்களுடைய துணையின் அறிவாற்றலை கண்டு மனதுக்குள்ளார ரசிப்பீங்க, அவங்களை மதிப்பீங்க. நெருப்பு மற்றும் காற்று ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு பொருந்த மாட்டாங்க. நீங்கள் ஒரு முறை நேசித்த பெண்ணை விட்டு பிரிந்து போவதை உங்களால் சகித்து கொள்ளவே முடியாது. விவாகரத்து, பிரேக்கப் போன்றவை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடாதவை. ஆனால் இது ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அப்படி நடந்துடுச்சுன்னா நீங்கள் படும் வேதனையில் கல்லும் கரைந்து விடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உண்ணும் உணவில் கூட கலர்களை விரும்புவீங்க. மஞ்சள் நிற மாம்பழம், ஆரஞ்சு கலர் கமலாப்பழம், செவ்வாழை, கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பாதாம் அல்வா, பொன் நிறத்தில் மெதுவடை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் என்று மிகவும் காஸ்ட்லியான சுவையான ரிச்சான உணவுகளை உண்ண விரும்புவீங்க. அழகாக பரிமாறப்பட்டு கலா ரசனையுடன் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வரிசையாக வழங்கப்பட வேண்டும். நீங்கள் சாப்பிடுவதில் கூட கடக் முடக் என்று பல்லை உடைக்கும் கடின பொருட்களை விரும்பவே மாட்டீங்க. தொட்டி எடுப்பதற்கு மெதுவானதாகவும் நாக்கில் பட்டவுடன் சுவை ஊட்டுவதாகவும் அந்த பொருள் இருக்கணும். மெதுவாக ரசித்து ருசித்து மென்று தின்னக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். லபக் லபக் என்று விழுங்க மாட்டீங்க. ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேளையும் புதிதாக சமைத்த உணவையே சாப்பிட விரும்புவீங்க. ஆனாலும் பலருக்கு அது கிடைக்காது. சுண்ட வைத்த பழைய குழம்பு, பழைய சோறு போன்றவை உங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லணும். தினமும் பகல் உணவு உங்களுக்கு முழு சாப்பாடாகவே இருக்கும். இலையில் எதையும் வைக்காமல், மிச்சம் வைக்காமல் கடைசி கைப்பிடி வரை ரசித்து ருசித்து சாப்பிடுவீங்க. உண்ட பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுப்பதையும் விரும்புவீங்க. அதனால் நீங்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வதையே விரும்புவீங்க. வெளியே போய் வேலை செய்கிறதெல்லாம், உங்களுக்கு சம்பளத்துக்கு வேலை செய்கிறது, கூலிக்கு வேலை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெளியே உணவகத்துக்கு சாப்பிட போனால் யாரும் உங்களை முந்தி கொண்டு மெனு சொல்வதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. காரணம், நீங்கள் சொன்னால் அது மற்றவர் சொல்வதை விட மிகச்சரியாக இருக்கும். ஏன் இப்படி முட்டாள்தனமாக அவசரப்பட்டு மோசமான உணவை ஆர்டர் செய்தார்கள் என்று நீங்கள் நினைப்பீங்க. சில சமயம் அதை சொல்லிடுவீங்க. லைட்டாக சாப்பிடுவது உங்களுக்கு பிடிக்காது. எப்பவும் ஹெவி ஃபுட்டு, வெயிட்டாக சாப்பிடுவது தான் உங்களுக்கு பிடிக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் தொழிலில் பார்க்கும்போது உங்களுடைய தொழிலானது சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமே அப்படின்ட்டு சொல்ல முடியாது.
சிறு வயசிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் உங்களுடைய தாயாரும் சகோதரரும் உங்களை மிகவும் மரியாதையாக நடத்துவாங்க. சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையாக தொழில் செய்வீங்க. பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்க மாட்டீங்க. பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட், நகைக்கடை, அடகு கடை, ஜவுளி கடை, ஷேர் புரோக்கர், ஃபைனான்ஸ் போன்ற தொழில்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிர பகவான் நவரத்தினம் மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதி. இதனால் மார்க்கெட்டிங், சேல்ஸ் ரெப் போன்ற அலைச்சல்களும் வளவளவென்று பேசும் வேலைக்கும் நீங்கள் செல்லவே மாட்டீங்க. எப்போதுமே உங்களிடம் யாருடைய பணமாவது இருந்து கொண்டே தான் இருக்கும். பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் வேலையே உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். உட்கார்ந்த இடத்துல இருந்து லாபம் சம்பாதிப்பீங்க. தான் உட்காரும் அளவுக்கு ஒரு பெரிய வசதியான இருக்கை, சோபா செய்து போட்டு அதில் சொகுசாக உட்கார நினைப்பீங்க. அங்கே இருந்தபடியே வேலை செய்து பணம் பார்ப்பீங்க. மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறுவீங்க. ஆனால் உங்களுடைய வளர்ச்சி ஸ்டடியாக இருக்கும். பெரும்பாலும் ரிஷபம் ராசியினர் வாழ்க்கையில் அதிக மேடு பள்ளங்களை பார்த்து அதிலிருந்து மேட்லேயே தான் போவீங்க. பள்ளத்தில் இறங்கியெல்லாம் போக மாட்டீங்க. அதாவது வாழ்க்கையின் உச்சத்தை பார்ப்பீங்க. அடிமட்டத்திலிருந்து மேல் மட்டத்துக்கு வெகு சீக்கிரமாகவே உயர்ந்து விடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை தானே செலக்ட் செய்து வாங்குவீங்க. அவ்வாறு வாங்கும்போது சிறப்பான பொருட்களை தேடி தேடி வாங்குவீங்க. பழைய மலிவான பொருட்களை வாங்க மாட்டீங்க. அப்போது மார்க்கெட்டில் என்ன பொருள் புதுசாக வந்திருக்குதோ அந்த பொருளை தேடி தேடி வாங்குவீங்க. காம்போ ஆஃபர், அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் எதனா இருக்கா, எந்த ஒரு பொருளுடைய விலை கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் செயல்படுவீங்க பொருட்கள் வாங்கும்போது. ரிஷபம் ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை விட 100 மடங்கு சிறப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள். அதனால் மற்றவங்க உங்ககிட்ட தான் வருவாங்க, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆலோசனைகள் கேட்பாங்க. மிக மிக முக்கியமாக கடைசியாக ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபம் அப்படின்றது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒரு முறை சென்று வந்தீங்கன்னா அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கிடும். இனியவை யாவும் நடந்தேறும். அதே போன்று தொழிலில் பின்னடைவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் சச்சரவு என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழத்தையும் கொடுங்க. பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகிடும். புராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்த தகவல்கள் ஏராளம் இருக்குது. அந்த திருத்தலங்களுக்கு சென்று தரிசிப்பதாலேயும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக செல்வ செழிப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.